ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இப்போ இன்னொரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா டிசி விசஸ் ஆர்ஆர். இது அருண் ஜெட்லியில நடக்குது. எனக்கு வேற ஃபெரோசா கோட்லாலே மண்டையில நிக்குதுடா. சோ சொல்லுங்க ஃபெரோசா என்ன. கோட்லா கூட சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா மாத்திட்டாங்க, பேர் மாத்திட்டாங்கன்றப்போ நம்ம பேர் மாத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றோம், கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அது வந்து நிறைய இடத்துக்கு எதுக்கு பேர் மாத்துறாங்கன்னு தெரியல. அது நிறைய அது ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அது வேண்டாம், நம்ம அது பக்கம் போக வேண்டாம். ஸோ நம்ம இங்கேயே இருப்போம், கிரிக்கெட் பத்தி பேசுவோம். So சொல்லுங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுவும் ஒரு டாப் 4க்கான ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு கேம் தான். ஸோ இந்த கேம் ஆர்ஆர் ஜெயிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் கொஞ்சம் ஓரளவுக்கு டாப் 4 ஃபினிஷ்க்கு ஓகே ஆயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பிபிகேஎஸ் மேட்ச் முன்னாடியே நடக்கும். ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். சப்போஸ் பிபிகேஎஸ் தோத்துட்டாங்கன்னா, இன்னைக்கு ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா டாப் 4 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஏன்னா பிபிகேஎஸ் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாலுமே 15 பாயிண்ட் தான். ஆர்ஆர் 2ல 1 ஜெயிச்சாலே 16 போயிடுவாங்க. இன்னைக்கு ஜெயிச்ச அப்புறம் சொல்றேன் சப்போஸ். ஸோ அப்புறம் சிஎஸ்கே 2மே ஜெயிக்கணும், அப்பதான் 16 வர முடியும். ஸோ அது ஆட்ஸ் கொஞ்சம் கம்மி. இன்னைக்கு சப்போஸ் ஆர்ஆர் ஜெயிச்சு பிபிகேஎஸ் தோத்துட்டாங்கன்னா டாப் 4 அளவுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும் நினைக்கிறேன். சரியா தான், நம்ம லைன் அப்ல இருந்து போவோம். ஆர்ஆர் வந்து 2 வீக்ஸ்ல ஒரு கேம் தான் ஆடிருக்காங்க, லாங் பிரேக்கு அப்புறம் வராங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா ரியான் பராக் அவங்களுக்கு வந்து ஃபிட் இல்ல. ஸோ அவங்க ரியான் பராக் பிளேஸை நீங்க மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக ஒரு 2-3 சேஞ்ச் பண்ணாங்க தேவையில்லாம. நாண்ட்ரே பர்கர் உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா ரியான் பராக் ஸ்பாட்ல ஆடணும்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு இல்லாதனால தர்ஷன் சனகா ஆடணுன்றதுக்காக ரியான் பராக் ஸ்பாட்ல, ஐ மீன் தர்ஷன் சனகானா என்ன நம்பர் 8ல ஆடினாரு, அது வேற விஷயம். ஸோ ஆனா பர்கர் உட்கார வச்சு சனகா ஆடினாங்க, ஒரு இந்தியன் பேசர் எக்ஸ்ட்ரா ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்ல. பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் வந்துட்டாருன்னா. உனக்கு ஷனக்கா ஆடுறதே நம்பர் 8ல உடன்பாடு இல்லைன்னா, அங்க பஞ்சாப்ல அஸ்மத்துல்லா உமர் சாய் நம்பர் 8ல ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அவன்லாம் அங்க ஆப்கானிஸ்தானுக்கு 2 டவுன் 1 டவுன் ஆடுற பிளேயர். அவனை புடிச்சு இங்க கீழே போட்டுட்டு அதுக்கு இது நம்பர் 6 நம்பர் 7 ஆடுற பிளேயரை நம்பர் 8ல வச்சுக்கிறது ஒன்னும் எப்படினாலும் பினிஷர் தான். எங்க பினிஷ் பண்ணா என்ன, அது பெருசா பாதிப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஹெட்மயர் நம்பர் 3 ஆடினாரு. எய்தர் ஹெட்மயர் இல்ல தர்ஷன் சனகா. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் உட்கார வச்சுட்டு நாண்ட்ரே பர்கர் திருப்பி உள்ள கொண்டு வந்துருவாங்க ரியான் பராக் வந்துட்டாருன்னா. ஹெட்மயர் தான் உட்காருவாங்க. ஹெட்மயர் தான் எனக்கு தெரிஞ்சு உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பினிஷ் தான் தேவை. அவங்களுக்கு ஒரு பினிஷ்ல ஒரு பவர்ஃபுல் பினிஷ் டொனாவன் பெரேரா, சுபம் துபே பாத்தீங்கன்னா நம்பர் 3 தான் ஆடினார் ஹெட்மயர். சோ நம்பர் 3 தான் ரியான் பராக், நம்பர் 3 4 அதுல தான் வருவாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அவர் உட்கார வச்சு சனகா ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சனகா மேபி இன்னும் கொஞ்சம் மேல ஆடலாம். நீங்க சுபம் துபே நல்லா பினிஷ் பண்றாரு, சனகா ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. நீங்க எடுத்த உடனே அவர் அப்படியே 10 பால் 30 அடிக்க பிளேயர் இல்ல. நீங்க கொஞ்சம் அவருக்கு டைம் வேணும். அதனால சனகா கொஞ்சம் மேல ஆடிட்டு சுபம் துபேலாம் இன்னும் கொஞ்சம் கீழே ஆடலாம். டானவன் பெரேராவுமே உங்களுக்கு எடுத்த உடனே ஸ்ட்ரைக்கிங்க்கு போவார், சனகா ஆனா அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டார். சோ அது வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திருப்பி நாண்ட்ரே பர்கர் யோசிப்பாங்களான்னு தோணுது. ஏன்னா அவர் கொஞ்சம் ரன் கொடுத்தனால உட்கார வச்சாங்களா இல்ல காம்பினேஷனுக்காக போன மேட்ச் உட்கார வச்சாங்களான்னு தெரியல. அப்படின்னா திருப்பி உள்ள வரணும் நியாயமா பார்த்தா நாண்ட்ரே பர்கர். சோ இந்த 2 சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆர்ஆர் சைட்ல இருந்து. டிசி சைட்ல இருந்து திரும்ப எத்தனை சேஞ்சஸ் இருக்கும்னு தெரியாது. ஆனா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதனால பெருசா மாத்துவாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா வின் பண்ணாலும் மாத்துவாங்கன்னு தோணுது. இப்படி பண்ணா அப்படி பண்ணா இருக்கு. ஆனா இல்ல, அவங்க ஃபாரின் காம்பினேஷன் இதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூலயே பேசணும். 100% ஃபாரின் காம்பினேஷன் இதான் ஃபிட் ஆகணும்னு. ஏன்னா மில்லர் உள்ள வரதுதான் அவங்களுக்கு கரெக்ட். நீங்க என்ன பண்ணாலுமே ரொம்ப லேட் டிசிஷன் இது. பட் மில்லர், ஸ்டப்ஸ், ஸ்டார்க், இங்கிடி தான் அவங்களோட பெஸ்ட் 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ். நீங்க நிக்சான் கா பண்றத வேற யார் வேணாலும் ஓப்பனிங்ல பண்ண முடியும். போன மேட்ச் உங்களுக்கு அபிஷேக் பட்டேல் ஆடலன்றதுக்காக அவரு அது பண்ணலன்னு ஆகாது. ஏன்னா நிசாக்காவும் ஃபெயில் ஆயிருக்காரு. நீங்க அந்த இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன், ஃபாரின் காம்பினேஷன். இந்தியன் காம்பினேஷன் நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ அது நீங்க யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. சாஹில் பராக் 3 நான் பெரிய ஃபேன் இல்ல. நீங்க சாஹில் பராக் ஆடுறீங்கன்னா ஓப்பனிங் ஆடுங்க. 3 எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணாவே திருப்பி ஆடலாம். அபிஷேக் குரல் 3 ஆடுவார் ஓப்பனிங்கோட. அபிஷேக் குரலுக்கு 3 கரெக்டா இருக்கும். அவங்க அந்த 2 மாத்தினாங்கன்னு தெரியல. ஒருவேளை சாகில் பராக் அந்த ஃபர்ஸ்ட் அந்த புவனேஸ்வர் குமார் அவுட் ஆனனால சரி கொஞ்சம் பார்த்து ஆடலாம்னு சொல்லி 1 டவுன் ஆடினாங்களான்னு தெரியல. பட் அபிஷேக் குரல் 1 டவுன் ஆட்டு நீ சாகில் பராக்கே ஓப்பன் பண்ண வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க நிதிஷ் ராணாவெல்லாம் திரும்பி எடுத்துட்டு அவசியம் இல்ல. நிதிஷ் ராணா அந்த ஒரு நாக்கு தான், அதுக்கப்புறம் கஷ்டம் போட்டுட்டு இருக்காரு நிதிஷ் ராணாவும். இல்ல நீங்க சாஹில் பராக் 3 ஆடுறதுக்கு நிதிஷ் ராணா பெட்டர் ஆப்ஷன் சொல்றேன். நீங்க சாஹில் பராக் ஓப்பனிங் ஆனா ஆடுங்க, இல்லன்னா வேணாம். அந்த பையனுக்கு நீங்க ஏதோ மாத்தி இஷ்டத்துக்கு சின்ன பையனுக்கு பண்ண வேணான்றதான் என்னோட ஆப்ஷன். செகண்டரி மாதவ் திவாரி போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ அவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசனுக்கு ஒரு ஃபைண்ட் தான். ஆனா இவங்க எனக்கு பயமா இருக்கு. எனக்கு டிசி சைட்ல இருந்து என்னன்னா போன சீசன் இப்படிதான் விப்ராஜ் இவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆனா அவங்க ஆடவே மாட்டாங்க. இதே மாதிரி மாதவ் திவாரி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா அடுத்த சீசன் ஆட மாட்டாங்களே, பயமா இருக்கு எனக்கு. இல்ல விப்ராஜ் திகா மட்டும் இல்ல, போன சீசன் தான் அபிஷேக் குரல் நல்லா ஆனாரு, அவரே ஆட மாட்டானுங்க. நம்மளாம் அபிஷேக் குரல் ஸ்டார்டிங்ல 11ல இருப்பாருன்னு எதிர்பார்த்தோம். அவரை கடைசியில ஒரு மேட்ச் இம்பாக்ட் கொண்டு வந்து போன மேட்ச் தான் 11க்கே வந்திருக்காரு அவரு. அது பாக்கணும் அவங்க. ஆனா ஓரளவுக்கு டீம் இப்ப செட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். நான் முன்னாடி இருந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க.
ஆனா இப்போ ம். இது பெட்டர். ஏன்னா முன்னாடி வந்து கருண் நாயர், அபிஷேக் போரல், சமீர் ரிஸ்வி எல்லாரும் ஆடி இருந்தாங்க லைனப்ல. 3 பேரும் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நியூ ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றது பெட்டர் தான். ஆனா ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இதுதான் பெட்டர். நீங்க இதுதான் ஃபர்ஸ்டே போயிருக்கணும். அது மாறி மாறி என்ன அவங்க ரொம்ப டெம்டிங் ஆப்ஷன் நிசாங்காக்கு போயிட்டாங்க. ஏன்னா வேர்ல்டு கப் வேற கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாரு. இவங்களுக்கு ஸ்டார்டிங்லயுமே ஒரு 2 கேம்ல ஒரு கேம் ஆடிட்டாரு. சோ அதனால உட்கார வைக்கிற ஆப்ஷனுக்கும் அவங்க சீக்கிரம் போல. ஆனா மில்லர் உட்கார வச்சது ஒரு பெரிய தப்பு. அது அது அவங்க அது ஏன் பண்ணது பண்ணாங்கன்னு பிளண்டர் தெரியல. பிளண்டர் அது வந்து அவரு அவரு அந்த ஒரு மேட்ச்ல பிரெயின் ஃபேட் மொமெண்ட்ல அந்த ஒரு ரன் ஓடாததுக்காண்டி உட்கார வச்சாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்சிபி மேட்ச் மேட்ச் விசிட் பண்ணி அடுத்த கொடுத்தாங்க. மேட்சே ஃபினிஷ் தான் அதான் பண்ணாரு. So, அவரோட அது சைட்ல இருந்து பண்ணதுக்கு அவர் எந்த அப்புறமும் தப்புமே பண்ணல. அதுக்கப்புறமும் லிட்டரலா ஏன் அந்த டிசிஷன் அவங்க அதான் வந்து அசுதோஷ் சர்மா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு இவரை டிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் அக்ஷர் பட்டேல் போன மேட்ச் மட்டும்தான் அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருமே ரொம்ப மோசமான பேட்டிங் தான் ஆடிட்டு இருந்தாரு. சோ அது அவர் அக்ஷர் பட்டேல் ஃபார்முக்கு வந்தது, டேவிட் மில்லர் டீமுக்கு வந்தது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு போன மேட்ச்ல. ஆமா. ஆனா அவதான் அவங்க வந்து மிடில் ஆர்டர் வந்து பெருசா இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலதான் என்ன பொறுத்த வரைக்கும். மில்லர் மட்டும் ஆடினாரு, போன கேமும் ஆடினாரு, அதுக்கு முன்னாடியே 2 மேட்ச் ஆடினாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேலும் சரி, ட்ரிஸ்டன் ஷாட்ஸுமே ரொம்ப பேட் சீசன் தான் இந்த சீசன். அவருக்குமே எதுவும் பெருசா பேட்ல பண்ணல. ஸோ 2 நியூ ஆப்ஷன்ஸ் வர போறாங்க, சாயில் பராக்குக்கும் சரி இந்த மாதிரி கொஞ்சம். ஸோ ஆஸ் யூஸ்வல் மறுபடியும் கேஎல் ராகுல் மேலதான் உங்களுக்கு அந்த ரன்ஸ்க்கான ஒரு ஒரு தேடல் வந்து விழப்போகுது. அசுதோஷ் போன கேம் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஆமா. ஸோ கேஎல் ராகுல் மறுபடியும் அவங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்தாதான் அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. செகண்டரி என்னன்னு தெரியல, இந்த வாட்டி ஹோம் டீம் அந்த ஹோம் கிரவுண்ட ஒண்ணுமே யூஸ் பண்ண மாட்டாங்க எந்த டீமுமே சரி, ஜிடி தவிர. யாரும் ஹோம் கிரவுண்ட ஒன்னும் ஆடுறது இல்ல. இல்ல இது நீ பார்த்தனா ஆர்சிபி கூட ஹோம் கிரவுண்ட் நல்லா யூஸ் பண்ணாங்களா இந்த தடவை? அவங்க அந்த எது டே ஹோம் கேம்ல கிரவுண்ட்? அதுதான் ராய்ப்பூரும் நல்லா தான் ஜெயிச்சாங்க, பெங்களூரும் நல்லா தான் ஜெயிச்சாங்க. அந்த ஒரு டே கேம்ல மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க டிசியோட. மத்தபடி நல்லா தான் ஆடினாங்க அவங்க. இவங்க ஆனா ரொம்ப பேடா இருக்காங்க. இவங்களும் சரி, ராஜஸ்தானும் சரி, ஜெய்ப்பூர்ல ஆடும்போதும் ராஜஸ்தான் சரி இந்த மாதிரி. ராஜஸ்தானும் ஹோம் கிரவுண்ட் கவுஹாத்தியா இருந்தா அவங்களும் நல்லா தான் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அது திரும்ப மாத்தினப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்ன்ற பேரை மாத்திட்டு கவுஹாத்தி அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சு அடுத்த தடவை வரலாம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இங்க ஆடுறதுனால இது கொஞ்சம் சின்ன, ரொம்ப சின்ன கிரவுண்ட். சோ அது பாக்கணும். அது டிசிக்கு ஃபேவரபிளா இல்ல, அதுதான் உண்மை. ஆமா அவங்க இது இப்ப நீ பேசுற ஸ்டார்க்கு போடுறாருன்னு வச்சுக்க, அவரு டைம் பண்ணி அடிச்சாங்கன்னா முன்னாடி போகுது, டைம் பண்ணாம எதாச்சுன்னா பின்னாடி போகுது, 2 பக்கம் போகுது. அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சிக்ஸ்லயே 6 போயிடுது. சோ அதான் பாயிண்டே. இன்னொன்னு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரன்ல ஹோம் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரன்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது டிசி தான். 6 மேட்ச்ல 5 மேட்ச் தோத்துருக்காங்க ஆல்ரெடி. அதனால ரொம்ப மோசமா எல்எஸ்ஜின்னு ஒருத்தருக்கான். அவன் இப்ப கடைசியா 2 மேட்ச் ஜெயிச்சதுனால அவனை மறந்துட்டீங்க. இல்ல ஆஸ் ஆஃப் நவ் ஃபர்ஸ்ட் ரன்ல இருக்கிறது இதுதான். ஆக்சுவலா எல்எஸ்ஜி ஏக்நாத் ஸ்டேடியம்ல நான் சொன்னேன், நான் சிஎஸ்கே ப்ரிவியூவே சொன்னேன். ஜஸ்ட் இது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க கொஞ்சம் டஃபா இருப்பாங்க கண்டிப்பா விளையாடுறதுக்குன்ட்டு. பட் டெல்லி ஸ்டேடியம்ல, அருண்ஜேட்லி ஸ்டேடியம்ல டஃபா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியல. ஒரு மேட்ச் என்னன்னா 260 தராங்க, ஒரு மேட்ச் என்னன்னா பாட்டில் ஆறாங்க 9 ரன்னுக்கு 6 விக்கெட்டுன்ட்டு. ஸோ அதான் இன்வின்சிபிள்னு சொல்ல முடியல. எல்எஸ்ஜி கொஞ்சமாச்சும் ஆடுறாங்க, அவங்க டோர்னமெண்ட் கொஞ்சம் கண்டிஷன் ட்ரீட் பண்றாங்க. இது இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இந்த தடவை. அதுதான் சொன்னேன். போன கேம் ஸ்பின்னரை யூஸ் பண்ணாம ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம் ஸ்பின்னரே ஆடல 2 டீமுமே. ஸோ பஞ்சாப்ல இங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் கொஞ்சம் டெம்டிங் ஆப்ஷன், ஆனா ஆட மாட்டாங்க தெரிஞ்சு. வேற என்ன தான் போவாங்க, குல்தீப் திருப்பி வரமாட்டாரு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் ஓவர் மட்டும் வச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே காம்பினேஷன் தான், ஃபுல் பேஸ் அட்டாக் தான் போவாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த சைடுல ஸ்பின் அட்டாக் பண்ற பிளேயர்ஸ் இருக்காங்க. இல்ல அக்ஷர் போடுவாரு இன்னைக்கு, அவரு போடல இன்னைக்கு போடுவாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். போக மாட்டாங்க 16 ஓவர் இன்னொரு ஸ்பின்னர் போக மாட்டாங்கன்ற. இன்னொரு ஸ்பின்னருக்கு போக மாட்டாங்கன்ற. இதே பேஸ் அட்டாக்ல போவாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா உங்களுக்கு அக்ஷர் மட்டும் ஆடுவார். அக்ஷர் போட்டுருவாரு இன்னைக்கு, ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க அங்க. அது பிரச்சனை இல்ல, அதான் பாப்போம். ஆனா இது கொஞ்சம் டஃப் கேம் தான் டிசிக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் ஆர்ஆர் வேற பிரேக்கு அப்புறம் வராங்க. அவங்களும் எப்படி வருவாங்க தெரியாது. நீங்க ஈக்குவலி ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சைடு பாத்தீங்கன்னாலும் அவங்களும் கொஞ்சம் தடுமாறக்கூடிய டீம் தான். அவங்க ஆன லைன்ல இல்லாம கொஞ்சம் பிரேக்கோட வராங்க. அவங்க இப்போ வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டு வித்தியாசமா ஏதாவது காம்பினேஷன் யோசிச்சு வருவாங்க, பயமா இருக்கு எனக்கு. இல்ல அப்படி பண்ண மாட்டாங்கடா. அவங்க பேக் டு வின்னிங் காம்பினேஷன் என்ன நம்ம ஜெயிச்சிருக்கோம் அந்த மாதிரி யோசிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க குவாலிஃபை இருக்கு. ஏன்னா அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அடிஷனல் நல்ல பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஆட போற 3 டீமுமே அடுத்து ஆட போற 3 மேட்சுமே பாட்டம் 3ல இருக்க டீம்ஸ், டிசி, எம்ஐ, எல்எஸ்ஜி அந்த டீம்ஸோட தான் அடுத்த 3 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க அந்த 3 மேட்ச்ல கொஞ்சம் நல்லா ஆடி ஜெயிச்சிட்டாங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு கன்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் இருக்கு. நீ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி பண்ணாம இருக்கவங்களா இருந்தா இவங்க எப்பயோ குவாலிஃபை ஆயிடுவாங்க. போன சீசன் இருக்கணும், முன்னாடி சீசன் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்றதுங்க கிடையாது இவங்க.
வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஆட்கள். இல்ல அதுவும் இல்லாம உனக்கு ஜெய்ப்பூர்ல வந்து ஒரு மேட்ச் தான் இருக்கு 3 மேட்ச்ல. சோ அதுவும் அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஹோம் தான் வீக் அவங்களுக்கு. இல்ல அதான் நம்ம முன்னாடி பேசுன மாதிரி இன்னைக்கு பிபிகே சப்போஸ் டே கேம்ல தோத்துட்டு இந்த கேம் ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஆர்ஆர் அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ரன்ல ஸோ அடுத்த ரன்ல ஒண்ணு வின் பண்ணா போடும் அந்த 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 லெவலுக்கு போயிடும். ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு. சப்போஸ் பிபிகேஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் டோர்னமெண்ட் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அது பார்க்கணும் அந்த கேமும். ஸோ அதான் இன்னும் விடலன்னு நினைக்கிறேன் டெல்லிக்கு. இன்னைக்கு தோத்தாங்கன்னா விழுந்துரும். இன்னைக்கு தோத்தாங்க விழுந்துரும். அது வந்து மேத்தமெட்டிக்கலா இன்னும் அவங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் அது. கால்குலேட்டரோட இருக்காங்க. அந்த நோட் வந்து ஆக்சுவலா இது ஆர்ஆர்லயுமே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வைபவ் சூரியவன்ஷி நம்பிதான் பெரிய இதுவுமே இருக்கு. அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபிளரிஷிங் ஸ்டார்ட் தரல அப்படின்னா மந்தமாயிடுறாங்க கடைசியில. அண்ட் ஆர்ச்சர் ஹஸ் பீன் ஆன் டிக்ளைன். கொஞ்சம் வந்து ஸ்லைட்டா ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஒரு கேம் ரொம்ப மட்டமா போட்டாரு. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஒரு கேம் ரொம்ப கேவலமா இருந்தது. இன்னொரு கேம் வந்து அது ஒய்டு 4 அதெல்லாம் போட்டாரு தானே ஃபர்ஸ்ட் ஒரு 18 லைடே வரல. அதான் ரொம்ப கேவலமா போட்டாரு. அவர் ஸ்டார்ட் கொடுத்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிக்கும். அது அவங்களுக்கும் ஆர்ஆருக்கும் தெரியும். அந்த ஸ்டார்ட் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம் பவர் பிளேல. அவர் நீ ரன் கொடுக்காம டைட்டா போட்டாலும் பரவாயில்ல. அந்த கேம் வைடா போட்டு கண்ணாப்பினா ரன் கொடுத்தாரு. இல்ல இப்ப பிரேக்குக்கு அப்புறம் வர்றதுனால அவரு சரி பண்ணிட்டு வந்துருவாரு நம்புவோம். அதுதான் எனக்கு அந்த ஒரு இதுதான். அவங்க வந்து கண்ணாப்பினான் காம்பினேஷன்ஸ் மாத்தாம அவங்களோட வினிங் காம்பினேஷன் என்னங்கிற அனலைஸ் பண்ணிட்டு வர்றதுங்கிறது. ஏன்னா அகைன் லீடர்ஷிப் சேஞ்ச் இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஓகே ஏதாவது இது பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த அவர் பெரிய கேப்டன் இல்லைன்னா கூட அவர் இன்டென்டோட ஆடுற கேப்டன். அதனால ஏதோ ஒரு பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். இல்ல மேட்சப் இருக்கு. நம்ம மேட்சப் பத்தி பேசிடுவோம். ராகுல் விசஸ் ஆர்ச்சர். கண்டிப்பா நல்லா ஒண்ணு அவர் அடிப்பாரு இல்ல இவர் எடுப்பாரு. அது நடக்கும். அதே மாதிரி அந்த சைடு உனக்கு ஸ்டார்க்கு வைபவ் சூரியவன்ஷி. அதை விட ஆனா எனக்கு இன்னைக்கு இவரு ஆட மாட்டாரு. கைல் ஜேமிசன் ஆடி இருந்தாரு நல்லா இருந்திருக்கும். அந்த மேட்ச் ஞாபகம் இருக்கா? கத்திட்டு டிமெரிட் பாயிண்ட் வாங்கிட்டு போனாரே. நான் அந்த மேட்ச் ரிவ்யூல சொன்னேன் டெம்ப்டிங் ஆப்ஷன் தான் அது. ஆனா அவங்க ஆப்ஷன் இல்ல. ஏன்னா நீங்க மில்லர்ல உட்கார முடியாது. எப்படி ஆடுவாங்க கஷ்டம். ஸ்டப்ஸ் வேணா உட்கார ஆடுவாங்க. நீங்க டிசியும் ரொம்ப சாதாரணமான ஆட்கள் இல்ல. நீங்க ஸ்டப்ஸ் பெருசா ஆடவே இல்ல. நம்ம கைல் ஜெமிசன் போட்டு சூரியவன்ஷி அவுட் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்டப்ஸ் உட்காந்து சமீர் கூட ஆடலாம். செய்யக்கூடிய ஆள் தான். செய்யக்கூடிய ஆட்கள் பாப்போம் என்ன பண்ணிட்டு வராங்கன்ட்டு. வந்து நீங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்ல இங்க ஆர்ஆர் சைடுமே வந்து பேஸ் பவுலிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஆனா சந்தீப் சர்மா ஃபிட்டான்னு எனக்கு தெரியல. அது பாக்கணும். அது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு டெம்ப்டிங்கா இருக்கும். சந்தீப் அவர் ஃபிட்டா இல்லாதனால தான் ஆடல. நான் எப்பயும் சொல்றாரு ஃபிட்டா இருந்தா துஷார் தேஷ்பாண்டே பிளேஸ்ல ஆடுவாங்க கண்டிப்பா. அவர் அது பாக்கணும். இல்லாட்டி பிரிஜேஷ் சர்மாக்கு பதிலா பிரிஜேஷ் ஓரளவுக்கு போடுறாரு. துஷார் தேஷ்பாண்டே பிளேஸ் தான் ஆடுவாங்க நினைக்கிறேன். பிரிஜேஷ் கொஞ்சம் டைட்டாவது போடுறாரு. சந்தீப் வந்து ஃபிட்டா இல்ல. ஏன்னா 15 டேஸ்ன்றது ஒரு பெரிய கேப். சோ இந்த டைம்ல நீங்க ஃபிட்னஸ் கொஞ்சம் ரீகைன் பண்ண முடியும். அதனால நான் அது மட்டும் பாப்பேன். மேபி அப்படி இல்லைன்னா இதே காம்பினேஷன் ஆடுவாங்க. அது மட்டும் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். சரி அப்ப ப்ரெடிக்ஷன் போயிடுவோமா? வெங்கட் என்ன சொல்லிருக்காரு? ஆர்ஆர். இவன் அவன் ஆர்ஆர் தான். இவன் ஸ்ரவன் வந்துட்டு டிசி. அவர் வந்து சிஎஸ்கே காண்டி போயிருக்காரு. டிசி ஜெயிச்சாதான் சிஎஸ்கேக்கு இது ஒரு பண்றதுல அவர் டிசி சொல்லிருக்காரு. நானும் ஆர்ஆர் தான். எனக்கு டெல்லி வந்து அவங்க ஹோம் கேம் ஆடுறதெல்லாம் பார்த்து எனக்கு இது நம்பிக்கை வரல. அதனால ஆர்ஆர் தான் போறேன் நானு. ஆர்ஆர் அவே கேம்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம பாக்கணும். அவங்க அதனால இந்த ஒரே பாயிண்ட் தான். இவங்க அவே கேம்ல நல்லா ஆடுறாங்க. அவங்க ஹோம்ல நல்லா இல்ல. அவங்க 2 பேருக்கும் மேட்ச்ன்றப்போ நம்ம எது நல்லா போதோ அதுக்கே போயிருவோம். இன்னொன்னு 15 டேஸ் பிரேக் அப்புறம் வராங்க. ஸோ எல்லாம் ஆல் ஆட்ஸ் வந்து ராஜஸ்தானுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. அவங்க இங்கிருந்து தோத்தாங்கன்னா அந்த பாட்டில் பண்ற மாதிரி தான். ஸோ நானுமே ஆர்ஆருக்கு தான் ப்ரெடிக்ஷன் தரேன். ஸோ அப்ப 4 ஆர்ஆர் ஒரு டிசி அப்படி போயிருக்கோம் நாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூல சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் உல்ஃபர்ஸ். பாய்.